அழகாபுரி அப்படிங்கிற நகரத்துல குபேரர் செல்வ செழிப்போட வாழ்ந்து வராரு. அழகாபுரியில செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. பெரிய பெரிய அரண்மனைகள், மாளிகைகள், தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பொக்கிஷங்களை வச்சு நிறைஞ்சிருந்துச்சு. குபேரருக்கு அவரோட இந்த செல்வங்கள் நிறைஞ்ச அழகாபுரியை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதனால அடிக்கடி அவரோட அரண்மனையில பெரிய பெரிய அரசர்கள், ரிஷிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு அவரோட செல்வ செழிப்பான அந்த வாழ்க்கைய பெருமையா காமிச்சுக்கிறது அவருக்கு ஒரு வழக்கம். ஒரு நாள் குபேரர் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் நம்ம அரண்மனையில விருந்துக்கு ஒரு நாள் சிவனையும் பார்வதியும் அழைக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு கைலாசத்துக்கு போய் சிவனை பாக்குறாரு. அங்க சிவன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் என்னோட அரண்மனையில நான் ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன், நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும், என்னோட செல்வங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவனுக்கு தெரியும் குபேரர் நிறைய செல்வங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. இவரோட பெருமையை நம்ம அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. அவரும் பார்வதியும் நாங்க வர முடியாது, ஆனா எங்க பையன் விநாயகரை உங்க விருந்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. குபேரர் உடனே நினைக்கிறாரு, விநாயகர் சின்ன பையன் தானே, அவரை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா விநாயகரோட பசியை தீக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது குபேரருக்கு அப்போ தெரியாது. அந்த விருந்தில் அடுத்து என்ன ஆச்சு, விநாயகர் சாட்டிஸ்ஃபை ஆனாரா, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முழு கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் இருக்கிற ஃபுல் வீடியோ பாருங்கள்.